Hey fam, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது நார்மலா நீங்க பார்க்குற செகண்ட் ஹேண்ட் கார் வீடியோஸ் கிடையாது. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். என்ன சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு காரே சுத்தமாக ஓட்ட தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சீரீஸை நம்ம முடிச்சு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் கார் ஓட்டியிருப்பீங்க. இந்த சீரீஸ் எத்தனை எபிசோடாக போகும் அப்படின்றது எனக்கு தெரில. ஆனால் ஒரு நாள் வீடியோ விட்டு இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ வந்துடும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ கண்டிப்பாக வந்துடும். அதாவது இந்த சீரீஸை நீங்கள் முடிச்சு வெளியே போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கார் அப்படின்றத நீங்கள் ஓட்டி பழகிடலாம். ஸோ அந்த வகையில் இந்த சீரீஸோட பேர் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் பற்றி தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதோட ஃபஸ்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாங்க. ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு காரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, காரை எப்படி நம்ம பிகினராக இருந்து மூவ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினர் அப்படின்னா அவங்களுக்கு காரை வந்து மூவ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதவே நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லி தர போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் வண்டி எப்படி ஓட்டுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டோம். நம்ம டாடா ஏசியை ஓட்டுறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சுங்க. ஸோ நல்ல வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்டு ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லா கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் இந்த கார் வீடியோஸில் நான் முடிஞ்ச அளவுக்கு தீர்க்க பார்க்குறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு தான் நான் போடுறேன். தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் சொல்லி தெரியும் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ஒரு ஸ்விட்ச் என்ன ஸ்விட்சுன்னு முதற்கொண்டு சொல்லி தரணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம சொல்லி தரோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பவர் விண்டோக்கான ஸ்விட்சஸ். அடுத்ததான் உங்களுக்கு கீ போடுற ஸ்லாட் இப்படி தாங்க இருக்கும். ஸோ கீ பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு டைம் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சாவி நம்ம இப்படி போட்டுட்டு சாவி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிக்கில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டிக் இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக சாவி போட்டிங்கன்னா அதை ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறன்றதை நான் உங்களுக்கு லைவாக சொல்லி காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட சென்டரில் இருக்கிறது ஹாரன். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஹாரன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எல்லா காருக்குமே வரும். அப்படியே வண்டியோட சென்டருக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏசியோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிறது கூலிங்கு, அதே ரெட் கலரில் வந்துச்சு அப்படின்னா ஹீட்ருங்க. சரிங்களா? இதே இடத்துல இந்த ரெண்டு சுவிட்ச் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கம் இருக்கிறது இப்போ நம்ம இந்த பக்கம் தள்ளி இருக்கோம்ல. ஸோ இது வந்து வெளியே இருக்க காற்று எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணாதுங்க. உள்ளுக்குள்ளே இருக்க நம்மளோட காற்று தான் திருப்பி உள்ளே வந்துகிட்டு இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா, அதாவது இந்த பட்டனை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா வெளியே இருக்க காற்றை வந்து நமக்கு ஏசியா மாற்றி தருங்க. ஸோ இது ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணணும், ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஏசியோட கண்ட்ரோல்ஸை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹசார்ட் சுவிட்ச். ஹசார்ட் சுவிட்ச் நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி இடையில நம்ம போகும்போது பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லையா உங்களோட வண்டி நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருப்பீங்க, உடனே ரெஸ்ட் ரூம் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஓரம் கட்டி நிப்பாட்டுவீங்க. ஸோ அப்போ இந்த ஹசார்ட் சுவிட்ச் எல்லாம் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஹசார்ட் சுவிட்ச் போகிறது ரொம்பவே மெயினுங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். வண்டி பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணோடனே ஒரு சில லைட்லாம் எரியுங்க. சரிங்க? ஸோ பிகினர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா புரியுறபடி நான் சொல்கிறேங்க. ஸோ இதில் ஒரு சில லைட்லாம் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ இது என்னென்ன லைட் இருக்கு அப்படின்னா ஏகப்பட்ட லைட் இருக்குங்க. ஸோ இதுலேயே நான் தனியாக வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்க, மறக்காம நான் அதையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் என்னென்ன லைட் வந்து எது இருக்கு அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரிப் அட்ஜஸ்ட் பண்ணுறக்கான பட்டன்ஸ் இருக்கும். நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் நம்மளோட எட்டியாஸ் லிவா காரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ட்ரிப் ஏ ட்ரிப் பி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. சரிங்களா? அப்படியே வண்டியோட ஸ்டேரிங் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டருக்கான சுவிச்சஸ் இருக்கும். ஸோ இண்டிகேட்டருக்கான சுவிச்சஸ் இருக்கும். ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர், கீழே இறக்குனீங்க அப்படின்னா ரைட் சைடு இண்டிகேட்டருங்க. ஸோ சென்டரில் வச்சிங்க அப்படின்னா இண்டிகேட்டர் எதுவுமே வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி ஃபர்ஸ்ட் ஒரு டிக் பண்ணும்போது பார்க்கிங் லேம்ப் எரியுங்க. செகண்ட் டிக் பண்ணும்போது உங்களுக்கு வண்டியோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். ஸோ ஹெட்லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் கீழே இப்படி மேலே தூக்கி விட்டீங்க அப்படின்னா பிரைட்டுங்க. சரிங்களா? கீழே எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிம்மு. சரிங்களா? இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஹெட்லைட்டை பொறுத்த அளவுக்கு. ஸோ என்றைக்குமே ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் போடாதீங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஹெட்லைட் போட்டு பழகுங்க என்றைக்குமே. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் அப்படி பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வண்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தாங்க, ஒன்றுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா வண்டி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்கா அப்படின்றத கவனிக்கணும். ஸோ நியூட்ரல் இருக்கிறது எப்படி கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தள்ளி பாருங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தேர்ட் கியரில் இருக்குன்னு வச்சுங்களேன், லெஃப்ட் ரைட்டு என்னால் தள்ள முடியாது. சரிங்களா? இதே நீங்கள் நியூட்ரல் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு ஃப்ரீயாக தள்ளலாம். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நியூட்ரல் அப்படின்றத கணிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்குங்க. ஹேண்ட் பிரேக் நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வண்டியை நம்ம பார்க் பண்ணுறோங்கிற பட்சத்தில் ஹேண்ட் பிரேக் போட்டு தான்
பார்க் பண்ணணும். வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்ல நிக்குது அப்படின்னா மேல இருந்து கீழே வந்துடக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல தான் உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஹேண்ட் பிரேக் அதுக்காண்டி தான் யூஸ் பண்றாங்க. இப்போ வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து வண்டி நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்ட்ட சொல்லிடுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா, வண்டி ஃபர்ஸ்ட் நியூட்ரல் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். வண்டி பார்த்தீங்கன்னா நியூட்ரல்ல தாங்க இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஹேண்ட் பிரேக் எடுத்துடக்கூடாது என்னைக்குமே. வண்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்ல இருந்துட்டு போகுது. வண்டி நியூட்ரல் இருக்கா இல்லைன்றத பார்த்துக்கோங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில லைட்ல இப்போ ஆஃப் ஆகும். இப்போ ஒரு சில லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஈஸியா ஸ்டார்ட் ஆயிருங்க. இதுதான். இதுக்கப்புறம் வண்டி எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சரிங்களா? நம்ம இப்ப பாத்தீங்கன்னா வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டி எப்படி மூவ் பண்றது? ஏன் நான் மூவ் பண்ணும்போது மட்டும் ஏன் ஆஃப் ஆயிருது வண்டி? நான் வண்டியை மூவ் பண்றேன், ஆனா வண்டி இடிச்சு நின்றுது. எப்படின்னா காரை நான் ஈஸியா மூவ் பண்றது? இதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஈஸியா நான் உங்களுக்கு எப்படி மூவ் பண்றது அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா கிளட்சை நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளட்சை நான் ஃபுல்லா பிரஸ் பண்ணிருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கிளட்சை நல்லா ஃபுல்லா பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் வண்டியில ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட பெடல் பிரேக்கு கால் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பெடல் பிரேக்ல என்னைக்குமே வந்து நீங்க ஃபுல்லா காலை போட்டு இப்படி எல்லாம் அமுத்தக்கூடாது. உங்களுக்கு வந்து இப்படி, அதாவது ஒரு விரல், அந்த பெருவிரல் மட்டும்தான் உங்களுக்கு அமுத்தி இருக்கணும். ஆக்சிலேட்டரும் சரி, கிளட்சும் சரி, ஆக்சிலேட்டரும் சரி, பிரேக்கும் சரி. ஓகேவா? இப்போ வந்து வண்டியை நம்ம மூவ் பண்ண போறோம். எப்படி மூவ் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்ட்ரைட்டா பாத்துக்கோங்க. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, சென்டர் மிரர் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கியரை போட்டாச்சு. இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்க போறது கிடையாது. என்னோட காலை நல்லா பாருங்க. பிரேக்ல இருந்து காலை எடுத்துட்டேன், ஆனா ஆக்சிலேட்டர் தான் கொடுக்குறேன். வண்டி மூவ் ஆகுதா இல்லைன்னு நீங்களே முன்னாடி பாருங்க. வண்டி மூவ் ஆகுதா இல்லைன்றதை நீங்க பாருங்க. ஆனா நான் ஆக்சிலேட்டர்ல கால் கொடுக்கவே இல்லை. என்னோட கால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் வண்டி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. சரிங்களா? இதுதாங்க பிகினருக்கு வண்டி எப்படி மூவ் பண்றோம் அப்படின்ற ஒரு கிளாஸா தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். வண்டி பார்த்தாலே தெரியும் எப்படி மூவ் ஆகுது பாருங்க. ஆக்சுவலா நான் ஆக்சிலேட்டர்ல காலே இல்லை, ஆனா இருந்தாலும் வண்டி மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது பாருங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ஈஸியா மூவ் பண்றக்கூடிய ஒரு விஷயங்க. எப்படி மூவ் பண்றது அப்படின்றத நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ எப்படி வண்டி நான் ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் எப்படி மாத்துறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கிளட்சை ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கியரை பாத்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு கிளட்சில இருந்து காலை ரிலீஸ் பண்ணுங்க. மெதுவா ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் நான் கொடுக்குற மாதிரி கொடுங்க. வண்டி செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகும். சரிங்களா? ஸ்டார்டிங்லயே. அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளட்சை இப்படி பிடிச்சு அப்படியே செகண்ட் கியர் மாத்தி ஸ்ட்ரைட்டா நீங்க பாட்டுக்கு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னோட கால் ஆக்ஷனை மட்டும் நீங்க தொடர்ந்து பாருங்க என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. வண்டி எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்றத பாருங்க. பிரேக்ல மட்டும் அப்பப்ப கால் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வச்சிருக்க ரோடு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கிளட்சை நீங்க ஃபுல்லா பிரஸ் பண்ணி தேர்ட் கியர் போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். என்னோட கால் ஆக்ஷன் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெளிவாவே நான் சொல்லி கொடுத்துருப்பாங்க கார்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, காரை எப்படி நம்ம மூவ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியரை எப்படி ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஃபர்ஸ்ட் கியரை போட்டு நீங்க விட்டுட்டு கிளட்சை விட்டுட்டு ஆக்சிலேட்டரை மூவ் பண்ணும்போது ஒரு அனத்தும் செகண்ட் கியர், அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர், அடுத்து ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு போய்கிட்டே இருக்கணும். கியர் கண்ட்ரோலுக்குன்னு தனியாக நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறோம். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன்லங்க. இந்த வீடியோவோட எபிசோடு பார்த்தீங்கன்னா 1 by 1 அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குங்க. இந்த எபிசோடு எப்போ முடியுமோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் கார் ஓட்டி பழகிருப்பீங்க. காரில் உங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர வந்ததை கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே உள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார் இப்பதான் ஓட்டி பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ் இனிமேல் வரும். செகண்ட் ஹேண்ட் கார் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தை ஓரமா வைப்போம். ஏன்னா நான் டாடா ஏசியை பத்தி வீடியோ போட்டப்ப ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணீங்க. எனக்கு இது அது தெரியல ப்ரோ, இது தெரியல ப்ரோ, எனக்கு அதை சொல்லி கொடு ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. அவங்க எல்லாத்தையும் கண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சீரிஸை 1 by 1 கொண்டு போறது உங்க கையில தான் இருக்கு. தொடர்ந்து இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. லவ் யூ கைஸ். பை. அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்.